வாங்க அன்பு ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள், குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் பிப்ரவரி 15க்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். அதே போல் எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா சுமூகமான தீர்வை காண்றதுக்கான வழிகள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் வியாபாரம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி மிருகசீரிசம் 1, 2 பாதம். கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வக்கிரமாக, சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன், செவ்வாய், சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதி, புதன், சனி, ராகு என உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ள வேளையில் இந்த பிப்ரவரி மாதத்திற்கான அதிர்ஷ்டமான நாட்கள், அதிர்ஷ்டமான தினங்கள் பார்க்கலாம். அதிர்ஷ்டமான தினங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20, 21 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக பார்க்கப்பட வேண்டியதில்லை. நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் 13, 14 இந்த 2 நாட்களும் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மிகவும் அதிர்ஷ்டமான கிழமைகளாக பார்க்கப்படுது. இதே போல் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தின பலன்களாக நீங்கள் உடனுக்குடனே உண்மையாக தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த காலநேரத்தில் உங்களுக்கான பொது பலன்களை பார்த்துட்டு பரிகாரத்தையும் நட்சத்திர பலன்களையும் பார்க்கலாம். இந்த காலநேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கார். இதனால் என்னாங்கன்னா உங்களுக்கு தொழில் வியாபாரம் ரெண்டுமே சீரும் சிறப்புமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்கள் அனைத்துமே இந்த காலநேரத்தில் உங்களுக்கு சுக்கிரனை சார்ந்து அனுகூலமாக இருக்காங்க. இப்படி சுக்கிரன் மட்டும் இல்லாமல் சுக்கிரனை சார்ந்து மற்ற கிரகங்களும் பார்த்தீங்கன்னா அனுகூலமாக இருக்கவில்லை. குருவின் பார்வையால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல யோகம் இல்லைங்க, சிறப்பான அதாவது சீரும் சிறப்புமான யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதனால் பார்த்தீங்கன்னா முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பண வரத்து அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த பண வரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலீடுகளாக பொண்ணா பொருளாக மாற்றி வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பண வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். அதே போல் இதுவரை இருந்த சங்கடங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவான மனநிலை இருக்கும். இந்த தெளிவான மனநிலையானது மேலும் உங்களுக்கு வெற்றிகளை ஈட்டுவதற்கான காரணங்கள்லாம் இருக்க போகுது. அதே போல் சொத்து சம்பந்தப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரும். அதே போல் நண்பர்கள் மட்டும் இல்லாமல் நண்பர்களோட சேர்த்து உறவினர்களாலையும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க போகுது. புதிய நபர்களின் நட்பும் ஆதரவும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பழைய நபர்களோடு சேர்த்து உங்களுக்கு கிடைக்கப்போதுனால ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு நன்மை செய்கிறவங்க இந்த கால நேரத்தில் அதிகமாக இருப்பாங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. புதிய நபர்களால் உங்களுக்கு என்னங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான போக்கு இருக்கிறது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ஏற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளையும் அவர்கள் உங்களுக்கு பெற்றுத்தர போகிறாங்க. இதே வேலை பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் நல்லதாக இருக்கா, வேலைக்கு போகிறவங்களுக்கு அப்படின்னு கேட்குறது புரியுது. வேலைக்கு போகிறவங்களா தான் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக ஏற்படும். நன்மைகள் நம்ம ஒரே வார்த்தையில் முடிச்சிட முடியாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை பளு எல்லாம் குறைஞ்சிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, பண உயர்வு இரண்டுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், அதே போல் உங்கள் வேலைகளை சார்ந்து உங்களோட பொருளாதார நிலையும் உங்களோட சமூக அந்தஸ்து உயர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த கால நேரத்தில் நீங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஒற்றுமையான சூழல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சீரும் சிறப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இவங்க இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா உறவு மேம்படுறது மட்டும் இல்லாமல் அன்பும் பாசமும் பண்பும் இந்த கால நேரத்தில் மேலும் மேலும் ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளோட தேவைகள் அறிந்து நீங்கள் செயல்படுவீங்க. இந்த தேவைகள் அறிந்த செயல்பாடானது உங்களுக்கும் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா, அதாவது மேன்மை தரும் விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படவில்லை. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க.
அடுத்து பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியத்தில் எல்லாத்துலேயும் வெற்றியும் ஏற்றம் முன்னேற்றமும் அடையிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிகச்சிறப்பாக காணப்படுது. அடுத்து கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் வீண் அலைச்சல்கள் இருக்கலாம். இந்த கால நேரத்தில் நீங்கள் நிதானத்தை கடைபிடிங்க. அந்த நிதானமான போக்கானது உங்களுக்கு நிறைய நன்மைகளையும் ஏற்றங்களையும் வெற்றிகளையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த அரசியல் துறைகளுக்கு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள், குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் நெருங்குற நேரத்தில் நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் நட்பலன்களும் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை ஒரு சில கால நேரங்களில் உங்களுக்கு ஒரு சில வீண் அலைச்சல்கள் இருக்கலாம். அந்த வீண் அலைச்சல்கள் இருந்தாலும் அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கவன செலுத்தல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் படிப்பில் ஆர்வம் காட்ட வேண்டியதும் முயற்சி எடுக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது. இந்த கவனச்சிதறல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்கிறதுனால அதை கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்க வேண்டியது அவசியம். எதெல்லாம் கவனச்சிதறலை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுலேருந்துலாம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறப்ப என்னாங்கன்னா இந்த கவனச்சிதறலோட தாக்கமும் வேகமும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே வேளை இந்த கால நேரத்திற்கான உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எப்பவுமே பொதுவாக வந்து எளிமையான பரிகாரங்கள் தான் சொல்லுவோம். அதே போல் இன்றைக்கும் பரிகாரங்களை எளிமையாகவே பார்க்கலாம். அதே போல் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவகிரக வழிபாடானது ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்களை உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிரனை வணங்குங்க. சுக்கிரனை வணங்குறப்ப என்னன்னா நவகிரகங்களை சுற்றி வந்து வணங்குறப்ப உங்களுக்கு எல்லா நட்சத்திரங்களும் ராசியும் வந்து இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்குது. அதே போல் கிரக நிலைகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால அனைவரோட அருள் ஆசையால் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் அருள் இந்த கால நேரத்தில் முழுமையாக கிடைக்கும் போது அதனால் சுக்கிரனை வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்பமும் ஏற்றமும் முன்னேற்றமும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இந்த சுக்கிர பகவானவர் தரப்போகிற. அது மட்டும் இல்லாமல் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஏற்றம் குடும்பத்திலையும் உங்களுக்கும் அமைதி நிலவறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் நம்மளுக்கு சுக்கிரன் தரது மட்டும் இல்லாமல் சுக்கிரனுக்கு ஆதரவாக உங்களுக்கு குரு பகவான் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வெற்றிகளுக்கு சுக்கிரனும் குருவும் வந்து பார்த்தீங்கன்னா துணையாக நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்னொரு நிதர்சனமான உண்மை. இது வரைக்கும் உங்களுக்கான என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம வந்து கிரக நிலைகள் அதே போல் பொது பலன்கள் பரிகாரங்கள் அதிர்ஷ்டமான தினங்களை பார்த்துருக்கோம். அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை கார்த்திகை 1, 2, 3, 4 பாதம். இந்த மாதம் காரியங்கள் தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் புதிய ஏற்றத்திற்கும் புதிய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த கால நேரத்தில் புதிய முயற்சிகள் எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியம். அப்படி கவனத்தோடு செயல்படுறப்ப அதில் ஏற்றங்களும் நன்மைகளும் வர வாய்ப்புகள் இருக்கவில்லை. குடும்ப பிரச்சனைகள் இதுவரை இருந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்தாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு முரட்டுத்தனமான தைரியம் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் இருக்கும். இந்த தைரியமானது உங்களுக்கு பல்வேறு வகையில் உதவிகரமாக இந்த கால நேரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார சிக்கல் இந்த கால நேரத்தில் மாதத்தோட முதல் பகுதியில் உங்களுக்கு பொருளாதார சிக்கல் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் அது மாதத்தோட பிற்பகுதியில் போக நடுப்பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா விலகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்களும் சிறப்பான முன்னேற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே காணப்படுது. இப்படி ஏற்றம் முன்னேற்றம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் உங்களோட கிரக நிலைகளை சார்ந்து அதிகமாகவே காணப்படுது. இப்படி வந்து கிரக நிலைகளை சார்ந்து அதிகமாக இருக்க வேலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கூட்டு தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான லாபங்களை பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கூட்டு தொழில் இருக்கவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நட்பலன்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறதா இன்னொரு சீரும் சிறப்புமாக இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ நட்பலன்கள் அதிகமாகறதுனால நீங்கள் கணக்கு வழக்குகளை மட்டும் வந்து சரியாக வச்சுக்க வேண்டியது அவசியம். அதே போல் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலதிகாரோட பாராட்டை பெறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண உயர்வு எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலை பளு அதிகமாக இருக்கிறத மேல் அதிகாரி புரிஞ்சுட்டு உங்களுக்கு வேலை பளுவை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது.
இதே வேளை நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணியை பொறுத்தவரை இந்த மாதத்தில் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க. தீர்க்கமான முடிவு எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள் தொழிலை ஆரம்பித்த அப்புறம் குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பத்தை தாண்டி வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே போல் உங்கள் சொல்லை காப்பாற்றுவதற்காக எந்த நிலைமைக்கு வேணாலும் நீங்கள் போவீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதிப்பும் மரியாதையும் இந்த கால நேரத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அது சமுதாயத்திலேயே இருந்தாலும் சரி உங்கள் நண்பர்கள் மத்தியிலையும் அதிகமாக இருக்க போகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்கள் எதிர்ப்புகள் எல்லாம் எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை சமாளிக்கிற மன தைரியத்தையும் உடல் தைரியத்தையும் உங்களுக்கு சுக்கிர பகவானும் குரு பகவானும் தரப்போகிறாங்க. அதனால் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றிகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனத்தால் சில சாதனைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் குறிப்பாக அதிகமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு இதுதான் சரியான காலம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியும் ஏற்றமும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக வரப்போகுது. அடுத்து நம்ம வந்து கடைசியாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரிசம் 1, 2 பாதம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்பட்டு அந்த திட்டமிட்டு செயல்பாடனால வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. அதனால் திட்டமிட்டு செயல்படுங்க. அந்த திட்டமிட்டு செயல்பாடானது உங்களுக்கு தெவிட்டாத இன்பத்தை கொண்டு தரும். வியாபாரம் தொழில் வியாபாரம் ரெண்டுலேயும் இந்த போட்டி பொறாமைகள் குறைய போது. அதே போல் உத்தியோகத்தில் இப்போ வந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு புதிய புதிய பதவிகள் கிடைக்கலாம். புதிய பதவிகளால் உங்களுக்கு மன நிம்மதி உடல் நிம்மதி எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்தாலும் அந்த கூடுதல் பொறுப்புகளை சார்ந்த உங்களுக்கு வருமானம் வரும். அதே போல் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்தாலும் அந்த பொறுப்புகளுக்கு உங்களுக்கு உதவி ஆட்களும் அதே போல் உங்கள் நண்பர்களும் கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வருமானம் முன்பை எப்போதும் இல்லை அதிகமாக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா முதலீடாக பொண்ணா பொருளாக மாற்றி வைக்க வேண்டியது உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அவசியமாக பார்க்கப்படுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்கள்லையும் உங்களுக்கு மன திருப்தி உண்டாகும். இந்த கால நேரத்தில் பிள்ளைகளோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. அதனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்க போது இந்த கால நேரத்தில். இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.